மகா கணபதியை வணங்கி எனக்கு ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் கற்றுத்தந்த அனைத்து ஜோதிட குருமார்களையும் பொற்பாதங்கள் வணங்கி இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய அன்பு நண்பர் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த கருத்துரையை ஆரம்பிக்கின்றேன். இப்போ ஐயா பேசினார், இந்த வைநாசிகம் இதெல்லாம் பரிகாரங்கள், அது சம்மந்தமான கோயில்கள் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு இது குறிச்சிக்கிறீங்களா? தேவைப்படுதுங்களா? அப்படியே சீக்கிரமாக குறிச்சிடலாம். ஐயா ஒன்று மட்டும் சொன்னார், நான் 27 நட்சத்திரத்துக்குமே குறிச்சிருக்கேன். இது வைநாசிகத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதிலிருந்து 7வது நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க, அப்படியே சீக்கிரமாக குறிச்சிருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் வைநாசிகமாக வரும். இதுக்குண்டான கோயில் திருநெல்வேலியில் மாயக்கூத்த பெருமாள் அப்படிங்கிற கோயில் இருக்குது. நம்ம ஐயா பண்டிட்டையா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு விதத்தில் கண்டுபிடிச்ச ஒரு கோயில். இந்த இடத்துல அந்த எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏற்கனவே சொன்ன கோயில் கூட எதையும் சேர்த்திக்கலாம், தவறில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரம் வைநாசிகமாக வரும். இதுக்கு திருவெண்ணெய்நல்லூர் சிவன் கோவில், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் சிவன் கோவில். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். இந்த நட்சத்திரத்துக்கு சோளிங்கரில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர், ராணிப்பேட்டை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம், திருநாவலூரில் இருக்க பக்த ஜனேஸ்வரர், கள்ளக்குறிச்சி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். இதுக்கு கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி கோவில் போயிருக்கீங்களா? சாரங்கபாணி கோவில் ரொம்ப பெரிய கோவில். அப்படிங்களா? சரி, நிறைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இதுக்கு 22வது நட்சத்திரமாக வைநாசிகமாக வர்றது ரேவதி. காஞ்சிபுரத்தில் இருக்கிற சோமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சிவாலயம், காஞ்சிபுரம் சோமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சிவாலயம், சிவபெருமான். அடுத்தது புனர்பூசம். எஸ், டவுட் இருக்குங்களா? சொல்லுங்கள், நிறைய இருக்குங்களா? ஒவ்வொன்றா கேளுங்க, சொல்லலாம். புனர்பூசத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். நான் இப்போ எப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னா 22வது நட்சத்திரத்தை மட்டும் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் 7வது நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம், அந்த கோயிலை கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டையும் சொன்னோம்னா டைம் பத்தாது. அதுதாங்க. புனர்பூசத்துக்கு பார்த்தோம்னா அஸ்வினி 22வது நட்சத்திரமாக வருது. அதுக்கு சென்னையில் இருக்கிற பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தியநாத சாமி கோயில், சென்னை பூந்தமல்லி வைத்தியநாத சாமி கோயில். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பூர நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். நீங்கள் அதிலிருந்து வேதையை எடுத்துக்கலாம். பரணி நட்சத்திரம். இதுக்கு திருவாரூர் ஸ்ரீவாஞ்சியம் ராகு கேது கோயில். அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நிறைய கோயில்கள் இருந்தாலும் இதில் ஒரு கோயிலாக காட்டு மன்னார்குடியில் இருக்கிற ஓமம் புலியூர் சிவாலயம், ஓமம் புலியூர் சிவாலயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வருது. திருவண்ணாமலையில் இருக்கிற சிவாலயம் ஆரணி சிவன் கோவில், ஆரணி சிவன் கோவில். அடுத்ததாக பார்த்தோம்னா பூர நட்சத்திரத்துக்கு மிருகசீரிசம். இதுக்கு ஆடுதுறையில் இருக்கிற பெருமாள் கோவில். அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம். இதுக்கு வைநாசிக நட்சத்திரம் புனர்பூசம். உத்திரத்துக்குங்களா? உத்திரத்துக்கு ராமநாதபுரம் திருவாடனை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பாகம் பிரியாள் கோவில். உத்திரத்துக்கு எது வருங்க? திருவாதிரை வரும் வைநாசிகமாக. திருவாதிரையில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரையில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசையை நடத்துச்சுன்னா அந்த வைநாசிகத்தினுடைய தன்மையை முழுசாக அவங்க அனுபவிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் இந்த பரிகாரம் நல்லா ஈடுபடும். மற்ற காலகட்டங்களில் இது செயல்படாது. எப்படிங்க? திருவாடனை பாகம் பெரியாள். ஆமாம், இது அம்பாள் தான் இதுக்கு நிவர்த்தி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரம் புனர்பூசணம் நமக்கு வைநாசிகமாக வருது. காமன் கோட்டை அப்படிங்கிற ஊரில் காமன் கோட்டை மாரியம்மன், இது பரமக்குடியில் இருக்கு. காமன் கோட்டை மாரியம்மன், காமன் கோட்டை மாரியம்மன் இது பரமக்குடி ஊரில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூசம் வைநாசிகமாக வருது.
பூசத்துக்கு பல ஊர்கள் சொல்லியிருந்தாலும் இது பார்த்தோம்னா வித்தியாசமாக இருக்கும். திருச்சானூர் பத்மாவதி அம்மன் திருப்பதி, திருச்சானூர் பத்மாவதி அம்மன் திருப்பதியில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆயில்யம் தான் வைநாசிகமாக வருது. நல்வினைகேஸ்வரர் எலிச்சலூர் எலிச்சலூர், இது வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. எலிச்சலூர் நல்வினைகேஸ்வரர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா விசாகத்துக்கு மக நட்சத்திரம் வைநாசிகம். அரக்கோணத்தில் இருக்கிற மகேந்திரவாடிங்கிற இடத்துல இருக்கிற சோமநாதேஸ்வரர், அரக்கோணம் மகேந்திரவாடிங்கிற இடத்துல இருக்க சோமநாதேஸ்வரர். அடுத்ததாக பார்த்தோம்னா அனுச நட்சத்திரம், இதுக்கு வந்து வைநாசிகம் பூர நட்சத்திரம் வருது. இதுக்கு அருமையான இடம் எதுன்னா திரு ஆவினன்குடி, பழனி தான். பழனி மலை மேலே, பழனிக்கு கீழே இருக்கிறது திரு ஆவினன்குடி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பழனி வந்து திருவாவணன்குடி தான். மேலே வந்து போகர் சித்தர் வந்து உருவம் செஞ்சது தானே தவிர திரு ஆவணன்குடிங்கிறது பழனி அடிவாரத்தில் இருக்கிற கோவில் வச்சுங்களா. அதுதான் அதுக்கு உண்டான ஸ்தலம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் வைநாசிகமாக வருது. உத்திர நட்சத்திரத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மா தேவியில் இருக்கிற கைலாசநாதர், திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மா தேவியில் இருக்கிற கைலாசநாதர். மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா அஸ்த நட்சத்திரம் வைநாசிகமாக வருது. இதுக்கு சோழியனூரில் இருக்கிற பண்ருட்டிக்கு பக்கத்தில், பண்ருட்டியில் சோழியனூரில் இருக்கிற வாலேஸ்வரர் அப்படிங்கிற சாமி தான் இதுக்கு உண்டான வைநாசிக ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு. பூராடத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை நட்சத்திரம் வைநாசிகமாக வருது. இது வந்து தூத்துக்குடியில் இருக்கிற தென் திருப்போரை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற முகில்வண்ண பெருமாள் அப்படிங்கிற ஸ்தலம் வந்துங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் வைநாசிகத்தில் ஏதாவது கிரகம் இருந்து அது திசையை நடத்துனா இந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். நான் பாட்டுக்கு இப்போ பார்க்கும்போது அப்போ வைநாசிக கோயில் இத்தனை இருக்கா, இத்தனைக்கு நம்ம போகணுமான்னு நினைக்கவே வேண்டாம். இது யாருக்காச்சும் தான் பொருந்தும். அதாவது அதே இடத்துல தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால் அதை செய்யணும், இல்லைன்னா அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு பாதகமாக முடிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு திருநெல்வேலியில் இருக்கிற இரட்டை பெருமாள், உத்திராடத்துக்கு சுவாதி தான் வைநாசிகமாக வரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் இருக்கிற இரட்டை பெருமாள் கோவில் வந்து அதுக்கு வைநாசிக நிவர்த்தி ஸ்தலமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரத்துக்கு வைநாசிகமாக விசாக நட்சத்திரம் செயல்படும். இதுக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தலம் திருக்கோடைக்காவல் அப்படிங்கிற ஊரில் திருக்கோட்டீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயம் தான். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வைநாசிகத்தை நிவர்த்தி செய்யும். அடுத்ததாக பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு அனுசம் வைநாசிகமாக வேலை செய்யுது. இதுக்கு வந்துங்க சென்னையில் இருக்கிற கேளப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் வைநாசிகம். இந்த வைநாசிகத்தை நிவர்த்தி செய்கிறது கும்பகோணத்தில் இருக்கிற திருக்களிப்பனை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பால்வண்ணேஸ்வரர், திருக்களிப்பண்ணை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பால்வண்ணேஸ்வரர். இவர் வந்துங்க சதய நட்சத்திரத்தினுடைய வைநாசிகத்தை, கேட்டை நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய வைநாசிகத்தை நிவர்த்தி செய்கிறார். பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் வைநாசிகமாக வருது. மூல நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்து திசையை நடத்தினால் அவங்க செல்ல வேண்டிய இடம் பெரம்பலூர் திருவாச்சியூரில் இருக்கிற மதுரகாளி அம்மன் தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் மதுரகாளி சொன்னோம். உத்திரட்டாதிக்கு பார்த்தோம்னா பூராடம் வந்து வைநாசிகமாக வருது. இதுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவிந்தவாடிங்கிற இடத்துல இருக்கிற அகரம் தட்சிணாமூர்த்தி. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா காரைக்குடியில் இருக்கிற பட்டமங்கலம்ங்கிற ஊரில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி தான் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராடத்தில் இருக்கக்கூடிய வைநாசிகத்தை நிவர்த்தி செய்யும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன், நீங்கள் யூடியூப்பில் கூட ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க, டைம் பத்தாதனால அதை செய்யலை. இப்போ இந்த வைநாசிகமும் 7ஆம் தாரையில் இருக்கக்கூடிய 7வது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும்
எப்பயுமே அந்த பலனை தந்துடாது. அந்த திசாபுத்தி வந்தால் தரும். கோச்சாரத்தில் அதன் மேல் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வலுவான கிரகங்கள் செய்யும்போது நிச்சயமாக தரும். ஐயா சொன்ன மாதிரி அது கரெக்டான அந்த அமைப்பில் தான் தருது. இப்போ நம்ம வந்துங்க பார்க்குற முறைகள், இப்போ ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய முறைகள், எல்லா முறைகளும் இருக்குது. கேபி முறைன்னு இருக்குது, அதே மாதிரி பராசுர முறை இருக்குது, சந்திரநாடி பராசுரத்தை ஒட்டிய சந்திரநாடி முறை இருக்குது. நாங்கள் படித்தது வந்து எல்லா முறையிலும் படிச்சிருக்கோம். அண்மையில் கடைசியாக பயின்ற குருநாதர் ஐயா திருப்பூர் ஜிகே கிட்ட நிறைய கிளாஸ்கள் அட்டன் பண்ணி அதை வந்து நாங்கள் செயலாக்கத்தில் செயல்படுத்தி இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருக்கோம். 100% நல்லாயிருக்கு. இப்போ இதோட அடிப்படையில் ஒரு விஷயம் இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்தை வாரி வழங்கும் கிரகம் எது, செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் எது, செல்வத்தை வாரி வழங்கும் வாஸ்து அமைப்பு எது. இப்போ 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாப்டர் நான் குறுக்கால் எடுத்துக்கிறேன்னா ஐயா அதை சொல்லிட்டு இருந்தார், இதை உணவு தானம் சொன்னார், அது கூடயே கோயிலையும் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறக்கா அதை நான் உங்களுக்கு குறித்து சொன்னேன். மற்றபடி வந்து இப்போ பார்க்கக்கூடிய பேச்சு வந்து என்ன அப்படின்னா, இந்த இரண்டாம் இடத்தை பற்றி தான். இப்போ இரண்டாம் இடத்தை பற்றி என்ன பெருசாக பேசுகிற புண்ணியம், நார்மலாக பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி செல்வத்தை தருவார், அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. 2ஆம் அதிபதி செல்வத்தை தரும் தன்மையில் இருக்காரான்னு பார்க்கணும். 2ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்து அவருக்கு என்ன போவார், 2ஆம் இடத்துக்கு ஒரே ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், வர்றதெல்லாம் பறக்கும். ஸோ வந்து 2ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதிக்கு சுக்கிரனுடைய தொடர்பும், 2ஆம் அதிபதி இருக்கிற இடத்துல சுக்கிரன் பாஸ் ஆகக்கூடிய காலகட்டமும், 2ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் சுக்கிரன் பாஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களும், குரு பகவான் பாஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களும் நமக்கு செல்வம் நிச்சயம் வந்தே தீரும். இது என்ன ஒரு பெரிய குழப்பமாக இருக்குன்னு ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் கோச்சாரம் போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். கோச்சாரத்தில் இதை எளிதாக பார்க்கலாம். முதல்ல வந்துங்க ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கும்போது இந்த 2ஆம் இடமான சம்பந்தங்கள் வரும்போது முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய அமைப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ஜாதகம். அவர் நம்மளை பார்க்க வரும்போது ஒரு ஜாதகம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுதான் ஓடும், அதுதான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் எப்போ பேசினாலும் சரிங்க இந்த காம்பினேஷனை பார்த்து தான் பேசுவேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்தோம்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சோபன நாம யோகமும் கேட்டை நட்சத்திரமும் வணிசை கரணமும் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு. திதியில் சதுர்த்தி ஓடிக்கிட்டுருக்கு. செல்வத்துக்கும் திதிக்கு சம்மந்தம் இருக்குங்களா இல்லைங்களா? 2ஆம் இடத்தை பார்க்குற அளவுக்கு திதியும் பார்க்கணும். திதிக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். செல்வத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது ஃப்ளோ ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கிற வருமானம், தொடர் வருமானத்தை தரக்கூடியவர் சூரியவன். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இப்போ நட்சத்திர பகை இல்லாமல் இருந்தாவே போதும், அவருக்கு தொடர்ந்த வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இது கான்ஸ்டண்ட்டாக வர்றது. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திதிகள் எந்த விதத்தில் அந்த ஜாதகருக்கு செல்வத்தை ஐடென்டிஃபை பண்ணும் அது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சதுர்த்தி திதி அப்படின்னாலே விநாயகர் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுவார். சதுர்த்தியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நபருக்கு வேலை செய்து 10 நபரிடம் செல்வம் பெறுபவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சதுர்த்தி வந்து பினாமின்னு சொல்லுவாங்க. சதுர்த்தியில் பிறந்தவங்க தான் பினாமியாக இருப்பாங்க. சதுர்த்தியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட சிரமப்பட்டங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒருத்தருக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்து அந்த ஒருத்தருடைய செல்வாக்கை பயன்படுத்தி மிகப்பெரிய செல்வத்தை மற்றவர்களிடம் கலெக்ட் செய்கிறவங்க வந்து இந்த சதுர்த்தியில் பிறந்தவங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆன்லைனாக இருக்குது, ஒரு அரசியல்வாதியை சொல்லலாம். பினாமியாக இருந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அந்த மாதிரி சதுர்த்தி வந்து இந்த செல்வத்தை குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய தன்மை சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு செல்வம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட விசுவாசமாக இருந்து தான் கிடைக்கும். இந்த திதிகள் சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் உண்டு. திதிகளை பற்றி பார்க்கும்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரதமை திதி. ஏன்னா செல்வத்தை பற்றி பேசும்போது திதிகளை பற்றி பேசி தான் ஆகணும். பிரதமை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சூரியன் சந்திரன் சந்திக்குது. அந்த சந்திப்பிலிருந்து சூரியனை விட்டு சந்திரன் விலகி வர்ற தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்கிறோம். சூரியன்கிட்டேருந்து விலகி வர்ற சந்திரனுக்கு உஷ்ணம் இருக்குமா இருக்காதா? அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும். அப்போ பிரதமையில் பிறந்தவங்க உஷ்ணமுடையவர்கள். பிரதமையில் பிறந்தவங்க சுயமாக தன்னுடைய உடல் உழைப்பை மட்டுமே நம்பி உயர்வுக்கு வரக்கூடியவர்கள். அவங்களுக்கு இந்த மேஜிக்கெல்லாம் ஒத்து வராது. இந்த பிரதமையில் நம்ம பிறந்தவங்க போய் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், ஒரு இதில் பண்ணுறேன் அப்படின்னு போனாங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற பணத்தை விட்டுருவாங்க. பிரதமையில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கையும் வராது. எது கேட்டாலும் சார் நம்ம வேலை நாம் செஞ்சால் தான் சார், நம்ம வேலை செஞ்சால் தான் சார் பணம் அப்படின்னு பேசக்கூடியவங்க அத்தனை பேருமே பிரதமையில் பிறந்தவங்க. அப்போ பிரதமையில் பிறந்தவங்க கெட்டியாக பிடிக்க வேண்டியது என்னென்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், உடல் உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்க. சரி, பிரதம எப்படி இருக்குன்னா துவிதியை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2வது துவிதியை பார்க்கும்போது துவிதியைங்கிறது அறிவால் உயர்வடையக்கூடிய ஒரு ஜாதகம். அவங்க தான் துவிதியில் பிறப்பாங்க. துவிதியில் பிறந்தவங்க யாருமே ஹார்ட் ஒர்க்கை செய்யவே மாட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது துவிதியத்துக்கே உண்டானது.
அப்போ இவங்க பெரிய அளவில் செல்வத்தை பார்க்கணும்னா துதியை பிறந்தவங்க கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் செய்ய முடியும். அதே மாதிரி திருதியை எடுக்கிறோமா, திருதியை எடுக்கும்போது ஒருத்தரை சார்ந்து தான் உயர்வுக்கு வருவாங்க. ஒருத்தரை சார்ந்து மட்டுமே உயர்வடையக்கூடிய ஒரு திதி திருதியை. அப்போ திருதியில் பிறந்தவங்க யார் கூட சேர்ந்து தொழில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். 7ஆம் இடம் கிடக்கூடாது, சனி பகவான் கிடக்கூடாது, தாராளமாக செய்யலாம். அப்போ திருதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த வேலையை செய்கிறாங்க. சதுர்த்தி இப்போ பார்த்தோம். சரி, அதுக்கடுத்து பஞ்சமியில் பார்க்கும்போது பஞ்சமி அப்படிங்கும்போது முதுகு தண்டுவடம்னு அர்த்தம். பஞ்சமி தான். இந்த பஞ்சமியை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று நாக பஞ்சமி, இன்னொன்று கருட பஞ்சமி. இது ரெண்டையும் சொல்கிறீங்களா? நாக பஞ்சமி, கருட பஞ்சமி சொல்கிறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடன் உயரமான பஞ்சமி, நாக பஞ்சமி தாழ்வான பஞ்சமி. அப்போ பஞ்சமியில் பிறந்தவங்க கம்பல்சரி ஒரு முறை வாழ்க்கையில் கீழே போயிட்டு தான் மேலே வருவாங்க. இதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு இது உண்டு. செல்வத்துக்குன்னு போகும்போது திதியை கவனிக்க வேண்டியிருக்கு. திதிக்குண்டான கிரகமான சுக்கிரனை கவனிக்க வேண்டியிருக்கு. 2ஆம் இடத்துக்கு சுக்கிரனுடைய திசை இருக்கக்கூடிய ஸ்தானம் பகை இல்லாமல் இருந்தாலே அவங்க வந்து செல்வத்தை வந்து மிகப்பெரிய அளவு பண்ணுறாங்க. சரி, இப்போ எந்த நேரம்னு நம்ம கேட்டிருந்தோம். ஒருத்தருக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் எந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு 2ஆம் அதிபதியுடைய திசை நட்சத்திரத்தில் எந்த கிரகம், ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசையை நடத்தினாலும் அந்த காலகட்டத்தை அப்படியே மார்க் பண்ணி கொடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதாரத்தில் மேலே வர போகிறீங்கன்னு குறித்து கொடுக்கலாம். அல்லது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவோ சனி பகவானோ குரு பகவானோ அதே நட்சத்திரத்தில் பாஸ் பண்ணும்போது சொல்லலாம். அப்போ எப்படி சார் அது பாஸ் பண்ணும்போது இது சரியாக இருக்குமா, இது எஃபெக்ட் தந்துருமே? அது பக்க விளைவுகள். பக்க விளைவுகளை நம்ம இப்போது பேசவில்லை, எப்போது பணம் வரும்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். சந்திரநாடியில் ஒரு அருமையாக சொல்லுவார். ஐயா முருகேசன் ஐயா பேசும்போது கூட சொன்னார், இன்றைக்கி கேட்டை நட்சத்திரங்கிறனால தான் முதல் பேச்சு வந்து காதலை பற்றி பேசினாங்க. கேட்டை யாருங்க? புதன். அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் இது ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூண்டுதல் இயற்கையாக வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காதலை பற்றி பேசுகிறேன். நான் பார்த்தேன் சார் நீங்கள் காதலை பற்றி பேசுகிறீங்களா? இப்போ அதாவது காதலுங்கிறது இந்த மாதிரி காதலை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு தொழில் மேல் உள்ள பற்று காதல், ஒரு கடமை மேல் உள்ள பற்று காதல், ஒரு மகன் மேல் உள்ள பாசம் காதல், ஒரு குரு மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் பாசம் காதல். இப்படி காதலுக்கு பல வகை உண்டு. நம்ம நினைக்கிறோம் இந்த வகை மட்டும் இல்லை. அந்த காதலை எப்படி கிரகங்கள் செயல்படுத்துன்னு சொல்கிறது ஐயா சொன்னார். இப்போ நம்ம சொல்ல வந்தது என்னென்னா, இந்த சந்திர நாடி அப்படிங்கிறது ஒரு அருமையான அமைப்புங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தினுடன் இணையும் போது அந்த கிரகத்தினுடைய குணாசியம் மாறிடுது. ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு இணையும் போது அந்த கிரகத்தினுடைய குணாசியம் மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு நண்பர்கள் வந்து விருச்சகத்தில் குரு, எனக்கு விருச்சகத்தில் சந்திரன், நான் விருச்சக ராசின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ. இப்போ ஐயா கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் கேட்குறேன், ஐயா எனக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு சந்தேகம் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிற ஒவ்வொரு எழுத்தும் உள்ள அப்படியே பசுமரத்தானியாக பதிஞ்சிரும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னுடைய குருநாதர் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். என்னுடைய ஜாதகத்தில் விருச்சக இலக்கணம் 2ஆம் இடத்துல குரு பகவான். அப்படியே புரிஞ்சுச்சிங்க. அவருடைய அதெல்லாம் நீங்கள் தூக்கத்தை எழுப்பிக்கிட்டால் கூட அவருடைய கிளாஸில் அத்தனை கிளாஸ் 14 கிளாஸாக 5 கிளாஸாக என்னென்ன கிளாஸில் என்னென்ன கின்ஸ் கொடுத்தாரு அத்தனையும் சொல்லிடுவோம். அத்தனை ஃபிங்கர் டிப்பில் சொல்லுவோம். இதுவே இப்போ நாங்கள் ஐயா முருகேசன் ஐயா நானும் அகாடமி ஜோதிட அகாடமி வச்சுருக்கோம். நம்ம அகாடமியில் படிக்கிறவங்க மாணவர்கள் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ரீச் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் இருக்கணும். இப்போ இந்த 2 காம்பினேஷனை கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவானோ குரு பகவானோ இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நபர் நடக்கும் நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் செல்வ வளம் கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த இடத்துல வருட கிரகங்கள் போகும்போது நிச்சயம் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் தொழிலில் தடுமாறிக்கிட்டு இருக்கார். அவர் ஜாதகத்தில் ஒரு 1972 பிறந்தாருன்னு வச்சிங்களேன், ஒரு ரிஷபராசியில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அதே ரிஷபராசிக்காரர் கூட போய் அவர் இணைஞ்சார் அப்படின்னா தொழில் வளர்ச்சி கிடைக்கும். இது இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு இதுக்கு பேருங்க. இந்த ஆய்வை வந்து ஐயா தான் கண்டுபிடிச்சு சொன்னார். அந்த இரு ஜாதக கூட்டு விளைவுகளை என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் இன்னொரு நபர், அவர் கூட இணையக்கூடிய இன்னொரு நபர் அதே இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் கூட சேர்ந்தனே தொழில் நின்று போயிடும். அவர் கூட சேர்ந்தனே நல்லா நடந்துகிட்டு இருந்த தொழில் நின்று போயிடும். அதே அதே இடத்துல சூரியன் இருக்கிறவர், அதாவது வைகாசி மாதம் பிறந்தவர், அவர் போய் அவர் கூட ஜாயிண்ட் ஆகிறாரு. இவருக்கு ஒரு நல்ல நேரம் இல்லை, கஷ்டத்தில் இருக்காரு, ஆனால் அவர் நல்ல முறையில் தொழில் செஞ்சுட்டு இருக்காருன்னு அவர் கூட போய் சேர்ந்தாருன்னா இவர் சேர்ந்த உடனே அவர் செஞ்சிட்டு இருக்கிற அந்த அளவு 2 மடங்காக பெருகும். இந்த இரு ஜாதக கூட்டுகளில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதக கட்டம் தெரிஞ்சால் போதும், அவரோட டேட்டா பொறுத்து தெரிஞ்சால் போதும். அடித்தோம்னா அவர் ஜாதகம் வந்துடுது. அதுவும் தெரியல, அவருடைய ராசி தெரிஞ்சால் போதும். இதில் எந்த இணைவு வரக்கூடாது,
எந்த இணைவு பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்துல, உதாரணத்துக்கு சொல்லலாம், சிம்மத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சிங்களேன், சிம்மத்தில் பூரம் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார், உசிரண வம்சத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அதே இடத்தில் ராகு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரோட சேர்ந்தார்னா இவருடைய பொருளாதாரம் காண போயிடும். இவருடைய பொருளாதாரத்தை காலி செய்யக்கூடிய நபர் அவர் தான், வேற ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி அவருடைய ராசியில் ராகு இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மகர ராசி அப்படின்னா, மகர ராசியில் ராகு இருக்கக்கூடிய ஜாதகம், அதாவது 1970 பார்த்தீங்கன்னா மகரத்தில் ராகு பாஸ் ஆகிட்டு இருப்பார், 70-71 மகரத்தில் இருப்பார். அப்போ 70-71 பிறந்தவங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். பண்டிகையா சொன்ன மாதிரி தான், முதல்ல இப்போதைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் லாஸ்ட்டில் ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஒருவேளை அப்படி இருக்கு, என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கல, 3ஆம் நபரை உள்ளே இழுத்துக்கணும். ஒரு கன்ஜக்ஷன் நபர், அதாவது மீடியேட்டர், ஒரு இணைவு நபர் உள்ளே வந்தால் தான் அந்த தொழிலோ அந்த குடும்பமோ ஒரு மகிழ்வாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும். ஒரு செல்வ வளத்தை பெருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வாசலை பார்க்கவே சொல்லுவேன், வாசலை 3 விஷயங்கள் சொல்லுவேன் மெயினாக. அதாவது பணம் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது வாசலில் எதை குறிக்கும்னா வடக்கு பாகத்தை குறிக்கும். ஏன் வடக்கு பாகத்தை வந்து பணத்தை குறித்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன் தெற்க சொல்லக்கூடாதா அல்லது கிழக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு. வடக்கு பாகத்தை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், வடக்கில் யார் இருக்கான்னு சொல்லுவோம், குரு பகவான் இருக்கான்னு சொல்கிறோம். குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி எது? கடகம். கடகம் எந்த திசையை குறிக்கிறது? வடக்கு. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாதகமே வாஸ்துக்குள்ளே இருந்து உட்காரும். இப்படி பார்க்கும்போது நான் இந்த வாசலில் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு 3 விஷயங்கள் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வானவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிளாக் ஹோல், அதாவது கருந்துளைன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம சூரிய மண்டலம் இருக்கிற மாதிரி நிறைய சூரிய மண்டலங்கள் இருக்குது. இந்த சூரிய மண்டலங்கள்லாம் சேர்ந்து நமக்கு கேலக்சின்னு பேர். இந்த கேலக்சிலாம் சேர்ந்தது மில்க்வேன்னு பேர். இந்த வானவெளியில் ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அது நீங்கள் கூகுளில் தேடிங்கன்னா கிடைக்கும். அந்த பிளாக் ஹோல்ங்கிறது பல ஆயிரங்கள் பல லட்சம் விட்டங்கள் உடையது, பெரிய ஹோல். அதில் அந்த வழியாக பாஸ் ஆகக்கூடிய எரி நட்சத்திரங்கள், சில சமயத்தில் கிரகங்கள் கூட காண போயிடும். அது எங்கே போகுதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது ஆகாய தத்துவத்தில். இதே நீர் தத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்முடா முக்கோணம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் புளோரிடாவையும் பெர்முடாங்கிற ஒரு தீவையும் அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு முக்கோணமாக ஒரு கடல் பகுதி இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடல் பகுதிக்கு மேலே பறந்த விமானங்கள் காண போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. கப்பல்கள் காண போயிருக்கு. அதெல்லாம் எங்கே தான் போச்சுன்னா இது வரைக்கும் எதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. சயின்ஸ் தொலைவிக்கிட்டே இருக்குது, விஞ்ஞானம் தொலைவிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட அந்த அதிசயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதே தன்மை ஜாதகத்திலும் இருக்குது, இதே தன்மை வாஸ்துலேயும் இருக்குது. இந்த ஆய்வு நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப 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 ஒரு விழிப்புணர்வான கருத்தாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஐயாவின் வழிகாட்டுதலின்படி அதுக்கு மேலே செஞ்ச ஆய்வின்படி கிடைச்ச தகவல். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் மாந்தி பகவான் எந்த லக்கண புள்ளியில் உட்காந்துருக்காரோ அங்கே இருக்குது. இப்போ சமீபத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நான் வாஸ்து பார்க்க போயிருக்கேன். வாஸ்து பார்க்கும்போது அதற்கு முன்னாடி நான் ஜாதகத்தை பார்த்தா வாஸ்து பார்ப்பேன். அந்த ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் மாந்தி உட்காந்துருக்கார். அஸ்வினியில் 1ஆம் பாவத்தில் 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். இப்போ அவருடைய பிளாக் ஹோல் அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது? பிளாக் ஹோல்னால் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், எந்த பொருள் போனாலும் காண போயிடும், அது கிரகங்களே காண போகுது. அப்போ அந்த பிளாக் ஹோல்ங்கிறது ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாந்தி உட்காந்துருக்க லக்கண புள்ளியில் உட்காந்துருக்கு. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் அவர் உட்காந்துருக்காரு அப்படின்னா நான் உடனே கேட்டது, சார் உங்கள் கம்பெனிக்குள்ளார குதிரையினுடைய எம்பளத்தை பயன்படுத்துகிறீங்களா? சார் இங்கே ட்ரேடு மார்க்கே குதிரை தாங்கங்கிறார். அப்புறம் எப்படி லாபம் வரும்? மாந்தி உட்காந்துருக்கிறது தான் பிளாக் ஹோல்னு சொல்லிட்டேன். பிளாக் ஹோல் அப்படின்னா என்னென்னா எந்த பொருள் போனாலும் காண போயிடும். அப்படிப்பட்ட விண்வெளியில் அந்த பிளாக் ஹோலை குறிக்கக்கூடிய அந்த மாந்தி லக்கண புள்ளியாக உட்காந்துருக்கிற இடத்துல எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எந்த தன்மையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. அது செல்வத்திற்கு எதிரானது. அப்போ அவருடைய ட்ரேட்மார்க்கே என்ன வச்சுருக்காரு? குதிரை வச்சுருக்காரு. சார் என்ன சார் பண்ணலாம், எனக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு மார்க்கெட்டில், இதுதான் என்னுடைய நேமுங்கிறாரு. உடனே அந்த குதிரைக்கு 2 ரெக்கையை வச்சோம். குதிரை பறக்குமா? பறக்காது. அப்போ அப்படியே நெகட்டிவ், இது நடக்காத செயல். அப்படி மாற்றி தான் இப்போ ட்ரேடை மாற்றிருக்கோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம மாந்தி லக்கண புள்ளியில் எங்கே உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சார் உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கேயும் சார் இருக்காரு? நீங்களே சொல்லுங்கள், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இல்லைங்க சார், லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார்?
பரணியில் இருக்காருன்னு வச்சுங்க, நீங்கள் தப்பி தவறி கூட நெல்லிக்காயை பயன்படுத்தக்கூடாது, தேரை பயன்படுத்தக்கூடாது, கிரீடத்தை பயன்படுத்தக்கூடாது. இது எல்லாமே உங்களுடைய பிளாக் ஹோல். நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுவோம், நம்ம டேபிள் மேலேயே ஒன்று வச்சுருவோம். எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது தீபம் பரணி தானே. திராட்சை பழம் இருக்குது சதயம், கொய்யாப்பழம் இருக்குது மூலம், வாழைப்பழம் இருக்குது திருவாதிரை, தேங்காய் இருக்குது மிருகசீரிசம், எத்தனை இருக்குது அந்த இடத்துல. இப்போ நம்ம பயன்படுத்துகிற பொருள் நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா பிளாக் ஹோல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது ஜாதகத்தில். உத்திரத்துக்கு என்ன வரும் யோசனை பண்ணி பாருங்க. உத்திரத்துக்கு உண்டான பொருட்கள் ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு பழம். என்ன 2 நாளைக்கு 2 ஆரஞ்சு பழத்தை எடுத்து பேக்கில் வச்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எதையாவது ஒன்று மிஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பூராட நட்சத்திரத்தில் இவர் மாந்தி உட்காந்துருந்தார். ஆமாங்க, அந்த பொருள் உள்ளே வந்துடக்கூடாது. நான் கேட்டேன், சார் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டீங்களான்னு. ஆமாம் சார். நான் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு பையை வச்சுட்டு பஸ் விட்டு இறங்கினீங்களான்னு. ஆமாங்கன்னாரு. பஸ் ஸ்டாண்ட் அஸ்வினி நட்சத்திரம், வெள்ளரிக்காய் மூல நட்சத்திரம், சாரி பூரடம். அப்போ பஸ் நிலையத்தில் வெள்ளரிக்காய் அந்த மாந்தி வேலை செஞ்சுது. இப்போ நம்ம இது எதுக்காக சொல்கிறோம்னா, நம்ம வீட்டில் இந்த நட்சத்திரங்களுடைய காரத்துவம் படிக்கணும் சார். நிறைய ஜோதிடத்தில் நம்ம கடல் நம்ம பார்த்தது சும்மா ஒரு கைமண் கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு துளி தான். நம்ம ஜோதிட கடலில் கிரகங்களுடைய காரத்துவத்தை பார்க்கணும், நட்சத்திரங்களுடைய காரத்துவத்தை பாருங்கள், நட்சத்திரத்துக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பாருங்கள். இந்த பொருட்களில் அந்த நெகட்டிவ் தன்மையை தரக்கூடிய கிரகம் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். இதை சரி பண்ணாவே போதும், செல்வ வளம் பெருகிடும் ஆச்சுங்களா. இப்போ மாந்திங்கிறது என்னங்க சார்? எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மாந்தி சூரியன் சேர்ந்துருந்தால் சண்டை வராது, தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். சார் மாந்தி சூரியன் எப்படிங்க சார், மாந்தி சனி எப்படி அப்படிங்கிறோம். சூரியனின் மகன் சனி பகவான், சனி பகவானின் மகன் மாந்தி. அப்போ மாந்திக்கு சூரியனுக்கு என்னங்க உறவு? தாத்தா பேரன் தானே. எங்கேயாச்சும் தாத்தா பேரன் சண்டை வந்திருக்கா? அள்ளி கொடுத்துருவார். உலகத்திலேயே குழந்தைகள் அதிகாரம் செய்யக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்கன்னா அது தாத்தாவும் பாட்டியும் தான். 3 வயசு குழந்தை அதிகாரம் செலுத்துதுன்னு அவங்க கிட்ட தான் செலுத்த முடியும். மிரட்டலாம், அடிவணி வைக்கலாம், அத்தனைக்கும் அவங்க உடன்படுவாங்க. அப்போ சூரியன் மாந்தி சேர்ந்த ஜாதகம் ஜெயிக்கும். சூரியன் மாந்தி சேர்ந்திருக்கிற ஜாதகத்துக்கு பூர்வீக சொத்து செடைச்சே தீரும், பயமே வேண்டாம். இது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். என்ன சாதகமான இடத்துல இருந்தால் ஈஸியாக கிடைக்கும். 6, 8, 12 இருந்தால் அவமானப்பட்டால் அது கேஸ் போட்டால் கிடைக்கும். 12 இருந்துச்சுன்னா பொருளை விற்று கிடைக்கும். ஒரு கிரகம் தன்னுடைய பலனை தருவதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காது. ஆனால் சொல்லுங்க. ஆமாங்கய்யா, பண்ணுறேங்க கண்டிப்பாங்க. மாந்தி பரிகாரம் சனிக்கிழமையில் செய்கிறது சிறப்புங்க. ஃபஸ்ட்டு சனிக்கிழமை செய்கிறது சிறப்பு, ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. மாந்திக்கான கோயில் பார்த்தீங்கன்னா திருநாரையூரில் இருக்குது, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாரையூர். ஆமாம், நாச்சியார் கோயில் அதில் இருக்குது. அடுத்தது திருவாலங்காடு. அதுக்கு அடுத்தது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு பக்கத்தில் கண்ணாபுரம்ங்கிற ஊரில் இருக்குது. 10 கிலோமீட்டர் காங்கேயத்துலேருந்து கரூர் போகிற வழி. அந்த ரோட்டில் 10வது கிலோமீட்டரில் கண்ணாபுரம் ஓலைப்பாளையம். கரெக்ட். அது ஒரு ப்ரைவேட்டு இடத்துல சுயம்பு மாந்தியாக வந்திருக்கார். எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம லக்கணாதிபதியோ லக்கணப்புள்ளியோ லக்கணாதிபதி நின்ன நட்சத்திராதிபதியோ வலு குறைஞ்சிருச்சுன்னா ஒரு ஜாதகர் வலு இழந்துட்டார்னு அர்த்தம். அப்போ அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சுயம்பு தெய்வம் தான். அவங்களுக்கு சுயம்பு தான். ஏன்னா அவங்களே உருவாக்கணும், யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, எவனும் எனக்கு தேவையில்லையா, நானே சாதிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த சுயம்புவாக வேலை செய்கிற இடம் எங்கே இருக்குது தெரியுங்களா? நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் உவரிங்கிற ஊரில் இருக்குது சுயம்பு லிங்கேஸ்வரர். எனக்கு சப்போர்ட்டே இல்லை, அப்பா சப்போர்ட் இல்லை, சொத்து பத்து கிடையாது, எனக்கு பெரிய இது கிடையாது, நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போக வேண்டிய ஒரே ஸ்தலம் உவரியில். அது நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உவரி கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்குது. சொல்லுங்கள். குலசேர? ஆமாங்க, குலசேர பட்டணத்துக்கு அடுத்த ஊர். அங்கே தானுமாலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதுவும் ரொம்ப சிறப்பானது. இதுக்கு அதாவது அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அது மிகச்சிறப்பான கோயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்ததில்ல, இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற அமைப்பை தயவு செஞ்சு ஜாதகத்தில் இருந்தால் நாம் எச்சரிக்கை செய்து நிவர்த்தி செய்துட்டாலே நம்மளுடைய பொருளாதாரம் செல்வ நிலை உயரும். ஒன்று எடுத்துக்கிட்டோம். 2வது, வாஸ்துப்படி பார்க்கும்போது இந்த வடக்கு பாகங்கிறது இந்த செல்வத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுனால வடக்கு பாகத்தை அடைத்த அமைப்பு இருந்துச்சுன்னா இது பிளாக் ஹோலாக செயல்படும். அதுக்கு அடுத்தது ஃபார்ச்சுனா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபார்ச்சுனா நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்களா? ஃபார்ச்சுனர் கார், அது பார்த்திங்கன்னா அப்படி கம்பீரமாக நிற்கும். அந்த காருக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஃபார்ச்சுனானா அதிர்ஷ்ட புள்ளி, அதிர்ஷ்டம்.
ஃபார்ச்சுனா வந்து அபிச்சித்துன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது உத்திராடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துலேருந்து திருவோணம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரைக்கும் சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் நாம் ஆய்வு செய்ததில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாஸ்துப்படி ஃபார்ச்சுனா அப்படிங்கிறது ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பாகத்தில் அந்த 0 டிகிரியிலேருந்து 20 டிகிரிக்குள்ளார இருக்கிறது தான் ஃபார்ச்சுனா. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வாஸ்துப்படி தப்பாக இருக்குது வீடு, ஆனால் எங்கள் தாத்தா நல்லபடியாக பிழைச்சார், எங்கள் அப்பா நல்லபடியாக பிழைச்சார், இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் சூப்பராக பிழைக்கிறோம், ஆனால் டோட்டலாக வாஸ்து பார்க்குறவங்களாம் எங்கள் வீட்டை தப்புங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அவங்கள அறியாமல் அந்த ஃபார்ச்சுனான்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட புள்ளியை இயக்கும் விதமாக வீட்டமைப்பை வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே ஃபார்ச்சுனாவும் இருக்கும், பிளாக் ஹோலும் இருக்கும். இந்த இடத்துல இருக்குது, இந்த ஹால்குள்ளே இருக்குது, இந்த டேபிளில் இருக்குது, இந்த செல்ஃபோனில் இருக்குது. இது எப்படின்னா, ஒரு நீங்கள் ரத்த ஆய்வுகள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு செல்கள் பிரிக்க ஒவ்வொரு செல்லையும் புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். லட்சமாக பிரித்தா கூட லட்சத்துலேயும் லட்சம் வரும். ஒரு பீஸை வந்து லட்சம் பிளாட்டாக பிரிச்சிங்கன்னா லட்சம் ஈசனி வரும், கோடி பிளாட்டாக பிரிச்சிங்கன்னா கோடி ஈசனி வரும். இத்தினோடு தான் என்கிட்ட பிளாட் இருக்குன்னா அதுலேயும் வந்து அந்த 8 திசைகள் உட்காரும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உட்காரதுலேயும் இந்த ஃபார்ச்சுனாவும் இருக்குது, பிளாக் ஹோலும் இருக்குது. இப்போ இந்த ஹாலில் பிளாக் ஹோல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலில் பொறுத்த வரைக்கும் இதே இடத்துல ஆக்னேயத்தில் இருக்குது. இது எப்படி சார் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய சக்தியை வச்சு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு காம்பஸ் இருக்குது, அளவீடுகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஈசானிங்கிறது நீர் தத்துவம், ஆக்னேயங்கிறது அக்னி தத்துவம், நைருதின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு, அது வந்து நிலத்தத்துவம், வடமேற்கு வாயு தத்துவம்னு சொல்லுவோம், வடமேற்க வாயு தத்துவம்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஆகாய தத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஆகாய தத்துவம் தான் இந்த ஃபார்ச்சுனாவையும் பிளாக் ஹோலையும் நிர்ணயம் பண்ணுது. ஆகாய தத்துவங்கிறது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விசை. ஓகேங்களா, இதை பார்த்துக்கிறோம். ஓகே சார். அப்படி பார்க்கும்போது யார் ஒருத்தரும் தன்னுடைய 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செய்து 2வது நட்சத்திராதிபதி, அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்தால் நிச்சயம் செல்வநிலை மிகப்பெரிய அளவில் நம்ம அடைஞ்சே தீருவோம். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிக்கலாம். சுக்கிரன்கிறது சிறிய அளவிலான பணம், குருங்கிறது பெரிய அளவிலான பணம். இந்த பெரிய அளவிலான பணம் அப்படிங்கிறது டெய்லி கிடைக்குமானு கிடைக்காது. ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணி அல்லது 8 மாதம் ஒர்க் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சு வாங்குறாங்க பாருங்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில், அது வந்து குருவுடைய ஆதிக்கம். இந்த குருவானவர் ராகுவோட சம்மந்தப்படும் போது இந்த தாக்கத்தை தராரு. ஐயா கூட பண்டிட்டையா ஒரு ஐயா வணக்கு வாங்க, பண்டிட்டையா ஒரு பரிகாரம்னு சொல்லியிருந்தார். ராகு குரு சேர்ந்துருந்தா ஒரு பரிகாரம் பூசணிக்காவில் அற்புதமாக வேலை செஞ்சது. நான் ஒரு நபருக்கு சொல்லியிருந்தேன், இப்போ ரீசெண்டாக சொன்னார். உடனடியாக நான் ஐயாவோட எந்த பரிகாரம் சொன்னாலும் நான் உடனே செக் பண்ணிடுவேன். ஐயா ரொம்ப சிறப்புங்கய்யா. நமது இந்த கருத்தரங்குகள் வருகை புரிந்துள்ள திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா டாக்டர் ஐயா கணேசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்க. இப்போ நம்ம இந்த பேசின பேச்சில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கோயில்களுடைய ஸ்தலங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், குறிச்சிக்கிட்டோம், மறுபடியும் ரிவைஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 2வதாக வந்து செல்வ நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், செல்வ நிலைக்கு எது பாதகம் எது சாதகம் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இதுவரைக்கும் நாம் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயமான மாந்தி புள்ளியில் இந்த பிளாக் ஹோல்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் தன்மை நம்ம ஜாதத்தில் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு உண்டான பொருட்கள் எதுங்கிறத நீங்கள் ஆய்வுகள் பண்ணுங்கள். ஒரு நட்சத்திரத்தை வரிசை ஆய்வுகள் பண்ணுங்கள். அஸ்வினா என்னென்ன விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னேன், நீங்கள் எங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நான் ஒருத்தர் நபர் கேட்குறேன், தெரிஞ்ச ஜாதகம், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறோம், அவர் சொல்கிறார் நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன், முதல்ல பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துட்டு பேசுங்கிறேன். ஏன்னா அஸ்வினி வந்து அவருக்கு வந்து மாந்தி உட்காந்துருக்கு. நீ பஸ் ஸ்டாண்டோட எல்லையில் கூட நின்று பேசக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்து ரோட்டில் நின்று என்கிட்ட பொண்ணில் பேசுங்க. அந்த மாந்தி புள்ளியினுடைய நெகட்டிவ் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செல்வ நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலே வரலாம். பாதிப்புகள் வந்திருந்தால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர புள்ளியில் தான் வந்திருக்கும். ஓகேங்க சார். இன்னும் வந்துங்க இதில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டங்களில் பேசலாம். இன்றைக்கி பேசியதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை குறித்து வச்சு நாம் பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் வாஸ்து ஜெகநாதன். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6 0 0 0 33. நன்றி, வணக்கம்.